எப்படிங்க திரட்ட முடிஞ்சது? வேனுக்கு எதுவும் காசு கொடுத்தீங்களா? கொடுக்கல. சாப்பாடு எதுவும் போட்டிங்களா? போடலை. அப்புறம் எப்படிங்க வந்தாங்க? மற்ற கட்சி கூட்டத்துக்கு ஆர்வக்கூடராக வருவான், ஆனால் எங்களுக்கு தன்னார்வலராக வருவான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னார்வலர் தான். பொதுவாக ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னா தன்னார்வலர்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்பாங்க. அதாவது அவங்களே வந்து வேலண்டியர்ஸ், கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வேலண்டியர்ஸ் தாங்க. ஒரு கட்சியில் வந்து 600 பேர் வேலண்டியர்ஸ் கொடுப்பாங்க, 500 பேர் கொடுப்பாங்க. இந்த கட்சியே வேலண்டியர்ஸ் தான். கட்சியில் இருக்க அத்தனை பேருமே தன்னார்வலர்கள் தான், அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த சேர் போடுறது கேட்டார், ஏங்க ஆனால் 2 நாள் ஆகுங்கண்ணா சேர் போடுறதுக்கு. நீங்கள் இப்போ சொன்னதான் வெள்ளிக்கிழமை இரவு சொன்னதாங்க சேர் போட முடியும். 2 லட்சம் சேர்லாம் சாதாரணமாக இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கண்ணா, வெள்ளிக்கிழமை போட்டுக்கண்ணா, வெள்ளிக்கிழமை தூசி ஆயிருங்கண்ணா போட முடியாது. கோயம்புத்தூர் அவர் சுரேஷ் அண்ணன், ட்ரிபிள் சுரேஷ் ஒன்று இல்லைண்ணா நீ வந்து வெள்ளிக்கிழமை இரவு போட்டுறேன், சனிக்கிழமை ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை இரவு போட்டு முடிக்கணும். இல்லை வெள்ளிக்கிழமை பகல் ஃபுல்லாக போட்டு வெள்ளிக்கிழமை இரவு போட்டால் தான் சனிக்கிழமை மாநாடு நடத்த முடியும் அப்படின்னாரு. நான் சனிக்கிழமை காலையில் நான் போட்டுக்கிறேண்ணா அப்படின்னா. அண்ணா 100 பேர் வேணுங்கண்ணா, மினிமம் 100 பேர் வேணுங்கண்ணா, இந்த பக்கம் 100 பேர் அந்த பக்கம் 100 பேர் வேணும்னா அது போட்டு முடிக்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுனாரு. நான் பார்த்துக்கிறேன்னு வெள்ளிக்கிழமை மாலையில் பாதுகாப்பு படையிட்ட சொன்னோம், இதை சேரை போடணும் அப்படின்னு. அப்புறம் அங்கே நின்று இந்த பசங்க மாநாடு பார்க்க வந்தவங்க கான்ட்ராக்ட் தனியாக கொடுத்துருக்கு சேரை போட. மாநாடை பார்க்க வந்த தம்பிகளை சேர் போடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் ஆர்வமாக ஆளுக்கு 10 சேரை போட்டு பாதி நினைச்சாங்க. அப்புறம் சனிக்கிழமை காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு பாதுகாப்பு படை பூமிநாதன் சொன்ன உடனே அவர் டீம் இறங்கி உள்ளே கூட்டு போனால் எல்லாரும் இறங்கி 1 மணி நேரத்தில் மொத்த சேரையும் போட்டு முடிச்சிட்டாங்க. சார் பின்னாடி இந்த மேடையில்னு பார்த்தா ஒரு 10 மணிக்கெலாம் சேர் போட்டாங்க. அவர் சொன்னார், எப்படிங்க இது அப்படின்னா, சேர் போடுறது முக்கியம் இல்லை, மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடு முடிஞ்ச பிறகு எந்த கட்சிக்காரனும் செய்ய மாட்டான். அவன் சேரை உடச்சி போட்டு போவான், சேர் மேலே ஏற்றி போவான், முடிஞ்சால் 4 சேரை தூக்கிட்டு போவான். ஆனால் வந்தவங்க அத்தனை பேரும் யாரும் சொல்லலாம் செய்யலை சேர் எடுத்து வைங்கன்னு. எல்லாரும் அந்த நாற்காலிகளை எடுத்து அடுக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போனாங்க. அதுதான் கொள்கை கூட்டம். கூத்தாடி கூட்டத்திற்கும் கொள்கை கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்திற்கும் சினிமா கூட்டத்திற்கும் சித்தாந்த கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா, நாடு